அது அவங்க பண்ற திட்டங்கள் எல்லாமே வந்து மக்களை சார்ந்த திட்டங்கள் தான். நீங்க வந்து மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறத வந்து இங்க கொண்டு வந்தாங்க. அது ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம். அந்த திட்டங்கள் வந்து இங்க வந்து செயல்முறையில மக்கள் வந்து பயன்படுத்துனாங்களா? இல்ல. நம்ம வந்து ஏன் அந்த நதிநீரை இணைத்து அந்த திட்டத்திலேருந்து நதிநீரை எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். எவ்வளோ எக்ஸஸா வருதோ அத நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இங்க உள்ள தண்ணீரே நம்ம வந்து நெறைய மழை வந்து எவ்வளவோ பெய்யுது. அந்த மழைநீரை சேகரிச்சு நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது அது ஒரு அது நியாயமான வாதம். என்னுடைய கேள்வி என்பது ம். பாஜகவும் இதுபோல் காங்கிரஸ் கட்சி ஆட்சி காலத்தில் அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக நீடித்த தேசிய அளவிலான எந்த பிரச்சனைக்கும் பாஜகவும் தீர்வு காண முயற்சிக்கவில்லை அப்படிங்கறத என்னுடைய கேள்வியா இருக்குது. அப்ப நீங்க பாஜகவை எங்க இப்போ நீங்க ஊழல் காங்கிரஸ் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சுமத்துகிறார்கள். பாஜகவும் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. இதுல எது நியாயம், யார் பக்கம் ஊழல் செய்தார்கள் செய்யவில்லை அப்படிங்கறத நீதிமன்றம் தீர்மானிக்கட்டும். ஆனா வியாபம் தொடங்கி பல ஊழல் குற்றச்சாட்டுகள் பாஜகவின் மீதும் சுமத்தப்படுகிறது. நீங்க தேசிய நதிநீர் பிரச்சனையா அங்கே இருப்பது போலவே இங்கே இருக்கிறது. மீனவர்கள் பிரச்சனையா தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இலங்கை தமிழர்கள் பிரச்சனையா தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்போ எல்லா பிரச்சனையும் இந்த மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் பாஜகவை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் நம்புகின்ற உங்கள் தாத்தா நம்பிய மக்கள் நல திட்டங்களை பாஜகவில் இணைந்து செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு இதை தாண்டி வேறு எது கொடுத்தது? அதாவது பாரத பிரதமர் மோடி அவர்களின் ஒரு திட்டங்கள் வந்து மக்களை ஈஸியாக சென்றடைகிறதுன்னு ஒரு வாய்ப்பு வந்து மக்களுக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து 1.5 ஆண்டு ஆட்சிகள் தான் வந்து நடந்திருக்கு. நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இந்த நதிநீர் இணைப்புங்கிறது இன்னும் ஒரு 1 வருடங்கள் 2 வருடங்கள் அவங்க தலைவர்களோடையும் முதலமைச்சரோடும் பேசி அவங்க உடன்பாடு ஏற்படுங்கிறது வந்து உடனே ஏற்படக்கூடியதாக கிடையாது. அவங்க பேசி அவங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை செய்கிறதுக்கு அவங்க ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை அவர் செய்வார்கள் என்று நம்பிக்கை எனக்கு கேட்குறது. இது ஒரு அடிப்படையிலான அரசியல் நம்பிக்கையாக நான் எடுத்துக்கிறேன். இதை தாண்டி இதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லைங்கிறது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதை தாண்டி பிரதானமாக பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்பது மத ரீதியிலான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. மாட்டுக்கறி சாப்பிடுகிறவர்கள் பாகிஸ்தானுக்கு செல்லுங்கள். ஹிந்துவா இங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே ஹிந்து தான். அது இஸ்லாமியராக இருந்தாலும் கிறிஸ்தவராக எல்லோருமே ஹிந்து தான் அப்படிங்கிறது. ஹிந்து, ஹிந்தி, ஹிந்துஸ்தானம் இந்த வாதங்கள் எல்லாம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. ஏன் பாகிஸ்தானுக்கு சொல்லணும்? பக்கத்தில் பங்களாதேஷ் இருக்குது, சீனா இருக்குது. இதை கூட கோட் பண்ணாதனுடைய நோக்கம் என்பது ஒரு மதம் சார்ந்த அரசியலாகவே இது பார்க்கப்படுகிறது. இந்த வாதங்களை வைப்பவர்கள் சாமானியர்கள் அல்ல. பாஜகவில் மத்திய அமைச்சர்களாக, எம்பிக்களாக, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் இந்த வாதங்களை வைக்கிறார்கள். பிரதமர் ஒரு முறை கூட அவர்களை கண்டிக்கவில்லை, அவர்களுடைய பதவியை பறிக்கவில்லை. அப்போ இது மறைமுகமாக பிரதமரின் இதை உற்சாகப்படுத்துகிறார் அப்படின்னு தான் அர்த்தம். இஸ்லாமியர்கள் மீதான தொடர்ச்சியான மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கடுமையான விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்தியா என்பது வந்து அனைத்து மதத்தினரும் அனைத்து மக்களும் சேர்ந்து வாழ்கின்ற ஒரு நாடு. பாஜக அப்படி நினைக்குது, நம்புறீங்களா? பாஜக நினைப்பது அப்படிங்கிறத வந்து நான் வந்து இதில் சொல்ல முடியாது. என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து ஹிந்து பண்டிகையாக இருந்தால் முஸ்லீம் கிறிஸ்டின் கலந்துக்கிறாங்க. முஸ்லீம் இருந்தால் ஹிந்து அண்ட் கிறிஸ்டின் கலந்துக்கிறாங்க. பட் எனக்கு அதை பற்றி தெரியல. ஒன்று அதை பற்றி தெரியறதுக்கு நான் வந்து கருத்து சொல்ல முடியாது. அதுக்கு இல்லை, அதுதான் கேட்குறேன். ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு பிரதமர் ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ல இல்லை அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாச்சு. ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே, பாஜகவினுடைய தலைவர்களுமே வாதங்களை வைக்கின்ற பொழுது, நீங்கள் தமிழகத்தில் ஆம்பூர் கலவரம்னு எடுத்தீங்கன்னா மிக உடனடியாக இஸ்லாமியர், ஹிந்து என்ற அடிப்படையில் தான் அங்கே அந்த வாதமே வைக்கப்படுகிறது. இப்பொழுது பக்ரீத்திற்கு நீங்கள் ஆடு மாடு வெட்டப்படுகிறது, ஒட்டகம் வெட்டப்படுகிறது என்று சொன்னால் அது மிக கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. பெண்கள் பர்தா அணிவதை கல்லூரிக்குள் பர்தா அணிந்து செல்வதால் அவர்கள் பிட்டடிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது என்று பாஜகவுடைய தேசிய செயலாளர் ஹெச் ராஜா சொல்கிறார். இந்த வாதத்தெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் ஏதோ ஒன்றிய செயலாளர் அளவில் பேசின வார்த்தைகளை சொல்லல. நான் நாடாளுமன்ற தேசிய செயலாளர் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க அரசியல் தலைவர்கள் பேசுறது வந்து இப்போதைக்கு என்னால் எந்த கருத்தும் கூற முடியாது. இது பெண்கள் பர்தா அணிந்து போகிறாங்க, பிட்டடிப்பா அப்படிங்கிறது அதெல்லாம் வந்து காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்கூலும் டிசைட் பண்ணணும். அவங்களோட இது எப்படி அவங்க தடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அது ஒரு ஒரு சமயத்தினுடைய நம்பிக்கை புண்படுத்துவதாக இல்லையா அந்த வார்த்தைகள்? நான் சொல்கிறேன், தலைவர்களோட கருத்துக்கு நம்ம வந்து ஒன்றுமே பதில் சொல்ல முடியாது. நான் வந்து இதை பற்றி நான் பேசுறதுக்கு வந்து எனக்கு எந்த இல்லை. நான் கேட்குறது, நீங்கள் ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிறத விட்டுருங்க. நீங்கள் ஒரு நல்லிணக்கம் வேண்டும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சமயம் சார்ந்த நம்பிக்கையை கொச்சைப்படுத்துவதாக, கேள்விக்குள்ளாக்குவதாக இது போன்ற வார்த்தைகள் இருப்பதா நீங்கள் ஃபீல் பண்ணலையான்னு நான் கேட்குறேன். ஃபீல் பண்ணுறது அப்படின்னா இது வந்து எனக்கு நான் எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. இதை பற்றி எனக்கு பாஜகவில் சேர்ந்ததுனால சொல்கிறதுக்கு சிரமம் கிடையாது. பட் இதை பற்றி எனக்கு என்ன கருத்து சொல்கிறது எனக்கு தெரியல. சரி, நம்ம மதம் அப்படிங்கிறத சுற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் நிறையவே விஷயங்கள் தொடர்ந்து சுற்றி கொண்டே தான் இருக்கின்றன. அதை தாண்டி உங்களுடைய தாத்தாவின் மரணம் அப்படிங்கிறதும் கூட ஒரு முகநூல்
ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற பக்கங்களில் அது குறித்த சர்ச்சையான கருத்துக்கள் நிறைய வெளியிடப்பட்டன. நீங்களும் கூட அறிந்திருப்பீர்கள். அவர் அப்பொழுது இறக்கவில்லை, முன்பாகவே இறந்து விட்டார். அதன் பிறகுதான் அறிவித்தார். அவருடைய கடைசி அவர் பேசிய அந்த மாணவர்கள் மத்தியில் பேசிய பேச்சுக்கான எந்த வீடியோ ஆதாரமும் வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அதுக்கான வீடியோ ஆதாரம் இதுவரை நாங்களும் கூட பார்க்கல. ஒருவேளை உங்ககிட்ட இருந்திருக்கலாம், இருக்குதான்னு தெரியல. இதுவரை அவருடைய கடைசியாக அவர் பேசிய அந்த நிகழ்வு குறித்த எந்த புகைப்பட ஆதாரங்களோ வீடியோ ஆதாரங்களோ வெளியிடப்படவில்லை அப்படிங்கிறதை மையமாக வைத்து ஒரு சர்ச்சை முன்வைக்கப்படுகிறது. அதை பற்றி உங்களுடைய பார்வை? அதாவது 26ஆம் தேதி அவங்க ஷில்லாங் போகிறதுக்கு முன்னாடி வந்து வீட்லேயும் பேசினாங்க, என்கிட்டையும் பேசினாங்க. நான் சென்னையில் தான் இருந்தேன். பேசி வீட்டோட என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க அண்ணனை பற்றி விசாரித்தாங்க. ஸோ அவங்க அண்ணனுக்கு 99 வயசு ஆகுது. அவங்க எங்கே வெளியே சென்றாலும் அவங்க அண்ணனோட அனுமதி பண்ணிட்டு தான் செல்வார். அவங்க அண்ணன்ட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. அப்போ 26ஆம் தேதி நான் பேசும்போது இந்த மாதிரி நான் ஷில்லாங் போகிறேன், நான் போயிட்டு வந்து நான் திருப்பி கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் போனாங்க. 26ஆம் தேதி தான் அவங்க ஷில்லாங் போனாங்க. அங்கே நடந்தது வந்து அவங்க பேச ஆரம்பிக்கும் போது அவங்க ஹெலிகாப்டரில் போகும்போதே வந்து ஒரு சின்ன ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்திருக்கு. அதை வந்து சரியான முறையில் கூட இருந்தவர்கள் கவனிக்கலை. பட் அவங்க மாணவர்கள் இருந்தனால ஐஎம் ஷில்லாங்கில் வந்து அந்த மாணவர்களை வந்து கேன்சல் பண்ணக்கூடாது, அவங்கள வந்து இது பண்ணக்கூடாதுன்னு அந்த மேடை ஏறி பேசும்போது இமிடியேட்டாக வந்து அந்த ஒரு வார்த்தையிலே வந்து கீழே விழுந்திருக்காங்க. விழுந்த உடனே வந்து அவங்களுடைய இது அது தொடர்பான ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு வேகமாக இருக்கக்கூடிய கணினி யுகம், நம்ம வந்து அவ்வளவு வேகமாக சமூக வலைத்தளங்கள், ஊடகங்கள், அதுவும் அப்துல் கலாம் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள்லாம் மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு அதை புகைப்படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது, உடனடியாக ஃபேஸ்புக், ட்விட்டரில் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான வரலாறு தான் இருந்திருக்கு இதுவரைக்கும். அப்போ இது தொடர்பான எந்த ஒரு வீடியோவும் இதுவரை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வீடியோ இல்லைங்கிற சொல்ல வீடியோ எங்களுக்கு ஒரு சில வீடியோ எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க கடைசியாக மேடை ஏற வீடியோ வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் வீடியோ வந்து எதுவும் எடுக்கப்படல. அவங்க ஏறுற வீடியோ வரைக்கும். ஏன்னா மாணவர்கள் பாடம் நடத்தும் போது அவங்க எந்த அளவுக்கு வீடியோ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. அவங்க மேடையில் உட்காந்து பேசிக்கின்ற ஒரு வீடியோ எங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. அது அரசு கொடுத்த இல்லை, அவங்க நம்ம கூட போயிருந்த அவருடைய உதவியாளர்கள் கொடுத்தது. இது அந்த ஊடகங்கள் அந்த அந்த மாதிரியான காட்சிகள் ஏன் பொது ஊடகங்களில் இது வரைக்கும் வெளியாகலை? அதை நீங்களும் கூட ஏன்? இல்லை, அரசு வந்து அதை வேண்டாம் என்று அவங்களே கூட இருக்கவங்களே வேண்டாம் சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு சர்ச்சையை கிளப்பும், ஒரு குடியரசுத் தலைவர் வந்து விழுகிறதையோ இதையோ வந்து பொதுவாக கொண்டு போகும்போது ஒரு பெரிய மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால அதை வந்து வேண்டாம் தடுத்திருக்கலாம். சரி, அது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எனக்கு புரியலை. இதனால் நம்ம தொடரலாம். இன்னும் கூட ஏராளமான கேள்விகள் மிச்சம் இருக்கின்றன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சலீம் அவர்களோடு பயணிக்கலாம்.